ஸ்மாக் டவுன் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி க்ரௌன் ஜுவலோட பெல்ட்டை இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. அந்த பெல்ட்டை ஒரு ப்ரீஃப் கேஸில் வச்சு எடுத்துகிட்டு வராங்க. அதுக்கப்புறம் வந்து அந்த ரிங் சென்டரில் வந்து ஒரு கண்ணாடி பாக்ஸில் வச்சு அந்த பெல்ட்டை ஷோகேஸ் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் வந்து கோடி ரோட்ஸ் வர்றார். கோடி ரோட்ஸ் வந்த உடனே எதை பற்றி பேச போகிறான்றது எல்லாருக்குமே தெரிஞ்சு. அவர் வந்து செத்ரோலின்ஸை பற்றி தான் பேசுகிறார். செத்ரோலின்ஸ் கூட மோத போகிற க்ரௌன் ஜுவலில் மேட்ச்சில் விளையாட போகிற அந்த மேட்சை பற்றி தான் பேசுகிறார். அந்த மேட்சை பற்றி பேசிக்கிட்டு இருக்கிற. அதுக்கப்புறம் வந்து கமெண்ட்ரி செக்ஷனில் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல வந்து மெயின் ஈவெண்ட் டேபிள் இருக்கும், ஸ்மாக் டவுன் இல்லாமல். அதை பற்றி பேசுகிறார். அதுக்கப்புறம் வந்து அந்த இடத்துல பேசி முடிச்சுட்டு அவர் கிளம்புனோடனே என்ன நடக்கும்னு கேட்டிங்கன்னா, பேக் ஸ்டேஜில் டேமியன் பெஸ்ட் இன்னைக்கு வர மேட்ச் விளையாடுறதுக்காக வராடுற மாதிரி காமிப்பாங்க. அதுக்கப்புறம் ஸ்டெப்னி வெங்கே இருக்கும், டிஃப்னி ஷெட்டனுக்கும் இன்னைக்கு ஒரு டாக்டி மேட்ச் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் அவங்க க்ரௌன் ஜுவலில் மோத போகிறாங்க, அதுக்காக வராங்க. அதுக்கப்புறம் வந்து பேக் ஸ்டேஜில் கோடி ரோட்ஸும் ஜாக் எஃபெக்டும் ஃபேஸ் டு ஃபேஸ் வந்துக்கிறாங்க. ஜாக் எஃபெக்ட் அந்த சாம்பியன் நோக்கி பார்க்குறாரு. அதுக்கப்புறம் கோடி ரோட்ஸ் போனோடனே பின்னாடியே ட்ரீம் மேக்கர் வந்து ஜாக் எஃபெக்ட் அடி நடிக்கிறார். பயங்கரமாக தன்னால் எவ்வளோ அட்டாக் பண்ண முடியுமோ அட்டாக் பண்ணுற. பேக் ஸ்டேஜில் ஒரு ரணகலமாக மாறுது. அடிச்சு போட்டுட்டு அவர் எப்பொழுதுமே ஆக்ரோஷமாக மூஞ்சிக்கிட்டு போய் பேசுவார். அதே போலவே ட்ரீம் மேக்கர் இந்த வாட்டியும் பேசுவார். அடுத்ததாக என்ன நடக்குதுன்னு கேட்டிங்கன்னா, யூஎஸ் சாம்பியன்ஷிப்பை டிஃபெண்ட் பண்ண செமிசைன் வந்திருக்காரு. செமிசைன் இந்த வாட்டி ஒரு ஓப்பன் சேலஞ்ச் விட்டுருக்காரு. இந்த வாட்டி ஓப்பன் சேலஞ்சில் யார் வந்திருக்கான்னு கேட்டிங்கன்னா, ஷின்சி நாகமுரா வந்திருக்காரு. ஷின்சி நாகமுரா வர்சஸ் செமிசைன் ஒரு நல்ல மேட்ச் நம்ம பார்த்தோம் ரொம்ப நாள் கழிச்சு அப்படின்றத நம்ம எதிர்பார்த்தோம். ஆனால் இந்த மேட்ச் நடந்துக்கிட்டு இருந்தப்போ என்ன நடந்துச்சுன்னு கேட்டிங்கன்னா, ஒரு கட்டத்தில் வந்து கிங் ஷாஷாய் மூவை போட்டு ஜெயிக்க போகிற நேரத்தில் என்ன நடக்குதுன்னு கேட்டிங்கன்னா, ஷாஷாய் மூவை போட்டுனே செமிசைன் வெளில விழுந்துறா. அதுக்கப்புறம் செமிசைன் வெளில விழுந்ததுக்கப்புறம் ஷின்சி நாகமுரா அட்டாக் பண்ணுறதுக்காக ஒரு டீம் வரும். அதாவது ஒரு மாஸ்க் ஹூடி போட்ட டீம் வரும். மூஞ்சில் கலர் பவுடர் பூசிருப்பாங்க. அது யாருன்னு கேட்டிங்கன்னா, டாமாட்டோங்க, அதுக்கப்புறம் வந்து டோலாட்டோங்க, இவங்க எல்லாருமே வந்து அதுக்கப்புறம் இவரும் ஒருவார் ஜேடி மேத்யூஸ் எல்லாருமே வந்து அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. செமிஜெயினியும் சரி, ஃபஸ்ட்டு செமிஜெயின் அட்டாக் பண்ணுவாங்க. ஃபஸ்ட்டு வெளில வந்து ஷின்சி நாகமுரா அட்டாக் பண்ணிட்டு உள்ற வந்து செமிஜெயின் அட்டாக் பண்ணுவாங்க. திருப்பி உள்ற வந்து ஷின்சி நாகமுரா அவரையும் அட்டாக் பண்ணி அடிச்சு போட்டுருவாங்க. இந்த இடத்துல ஒட்டுமொத்தமாக எம்எஃப்டி டீம்ஸ் டாமினேட் பண்ணியிருப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து சோலோ சிக்கியா வந்திருப்பாரு. இவங்க எல்லாருமே சேர்ந்து இந்த இடத்துல செலிப்ரேஷன் பண்ணிட்டு போயிருப்பாங்க. இந்த மூமெண்ட் கொஞ்சம் பயங்கரமாக தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் அடுத்த ஒரு மேட்சஸ் கன்ஃபார்ம் பண்ணுற ட்ரீம் மேக்கருக்கும் ஜாக் எஃபெக்ட்டுக்கும் ஸ்மாக் டவுன் மேனேஜர். அதுக்கப்புறம் வந்து டாக்டி மேட்சஸ் ஸ்டிஃப்னி ஷெட்டன் அண்ட் ஸ்டெப்னி வெங்கேர் வர்சஸ் குயிலா டீமோட ஒரு டாக்டி மேட்சஸ். இந்த மேட்சஸை பொறுத்த வரைக்கும் ரெண்டு டீமும் நல்லாவே பர்ஃபார்ம் பண்ணாங்க. கடைசியில் இந்த மேட்ச்சில் வின் பண்ணது யாருன்னு கேட்டிங்கன்னா, டிஃப்னி ஷெட்டன் வின் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து அவங்க ரெண்டு பேருமே டிஃப்னி ஷெட்டனும் அவங்க ஸ்டெப்னி வெங்கேரும் என்ட்ரன்ஸ் கிட்ட போய் சாம்பியன்ஷிப்பை தூக்கி உயர்த்து காமிட்டுருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு, பேக் ஸ்டேஜில் என்எக்ஸ்டிலேருந்து வந்து ஜெய்ரா டீம் கூட ஒரு கான்ட்ரவர்சி போது இவங்களுக்கும் சார்லட் ஃப்ளர் அண்ட் அலெக்சா பிளிக்ஸ்க்கும் கூடிய சீக்கிரம் டாக் டீம் மேட்ச் வரப்போகுது. அதுக்கப்புறம் வந்து போன வாரம் கன்ஃபார்ம் பண்ணப்பட்ட WWE டாக் டீம் மேட்ச் சாம்பியன்ஷிப் மேட்ச் ஸ்ட்ரீட் ப்ராஃபிட் வர்சஸ் அதுக்கப்புறம் வந்து யாருன்னு கேட்டிங்கன்னா வேட் 6. இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் அங்கிள் ஹவுடி மட்டும் வரல, பாக்கி எல்லாருமே வந்திருந்தாங்க. இந்த மேட்ச்சில் பொறுத்த வரைக்கும் மொத்தமாக வேட் 6 தன்னோட டிஸ்ட்ராக்ஷனை பயன்படுத்தி ஸ்ட்ரீட் ப்ராஃபிட்டை இந்த மேட்ச்சில் தோக்கடிப்பாங்க. ஏன்னா அவங்கள்ட்ட ஆட்கள் அதிகமாக இருக்கிறதுனால, ஸ்ட்ரீட் ப்ராஃபிட்டில் ஆட்கள் கம்மியாக இருக்கிறதுனால, அதனால் டிஸ்ட்ராக்ட் பண்ணி தோக்கடிச்சிட்டாங்க. இந்த மேட்ச்சில் முடிஞ்சதுக்கப்புறம் என்ன நடக்குங்க, ஷாக்கிங் மூமெண்ட்டாக எம்எஃப்டி டீம் வந்திருப்பாங்க வேட் 6 சந்திக்கிறதுக்கு. உண்மையிலே ஒரு தரமான சம்பவம்னா இதுதான் சொல்லலாம். ஏன்னா இங்கேயும் ஆட்கள் கரெக்டாக இருக்காங்க, அங்கேயும் ஆட்கள் கரெக்டாக இருக்கிறாங்க. அங்கிள் ஹவுடி மட்டும்தான் வரணும். இதில் வந்து ஜெலினா வேகன்ஸ் அப்படியே லீடர் மாதிரி வந்து சோலோ சிக்கா அப்படியே முறைப்பாங்க. ஏன்னா அவங்க எம்எஃப்டி டீமோட லீடராக சோலோ சிக்கா இருக்கிறதுனால. அதுக்கப்புறம் இந்த இடத்துல என்ன நடக்குங்க, பேக் சீட்டில் மிஸ்ஸிட்ட பேட்டி கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் நம்ம மெயின் ஈவெண்ட்டுக்கு வந்துடும். மெயின் ஈவெண்ட் மேட்ச் யார் யாருக்குன்னு கேட்டிங்கன்னா, டேமியன் பெஸ்ட் வர்சஸ் அலிஸ்டர் பிளாக், இவங்க ரெண்டு பேருக்கான மெயின் ஈவெண்ட் மேட்ச். இந்த மேட்ச் வந்து நோ டிஸ்குவாலிஃபிகேஷன் மேட்ச். இந்த மேட்ச்சில் வந்து ஸ்டீல் ஸ்டெப்லாம் எடுத்து அடிச்சுப்பாங்க. ஒரு கட்டத்தில் வந்து ஸ்டீல் ஸ்டெப் எடுத்து சோக்ஸ்லாம் போடலாம்னு பார்ப்பாரு. அதுலேயே வந்து ஒரு அப்பர் நீயை வச்சு விட்ருவார். அதுக்கப்புறம் வந்து கமெண்ட்ரி டேபிளில் தூக்கி விட்டுருவார். இந்த இடத்துல ஸ்மாக் டவுன் டேபிளாக மாறிடும். அதுக்கப்புறம் பயங்கரமாக இருக்கும். அதுக்கப்புறம் வந்து சோக்ஸ்லாம் போடுவார், ரேசர் மூவ் போடுவார். பயங்கரமாக டாமினேட் பண்ணி அட்டாக் பண்ணுவார் டேமியன் பெஸ்ட். ஏன்னா இந்த அளவுக்கு டாமினேட் பண்ணி அடித்து நொறுக்கி ஓட விட்டுக்கிட்டு இருந்தார். யாருன்னு கேட்டிங்கன்னா அலிஸ்டர் பிளாக்கா. இந்த நேரத்தில் அலிஸ்டர் பிளாக்கு சப்போர்ட் பண்ண விதமாக யார் வருவான்னு கேட்டிங்கன்னா, ஜெலினா வேகன்ஸ் வந்துடுவாங்க. ஜெலினா வேகன்ஸ் வந்தாலும் அதை கண்டுக்காமல் வந்து தன்னோட ஃபினிஷிங் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி ஒரு டேபிள் மேலே ஏறி நின்று தன்னோட ஷர்ட்டை கழட்டிகிட்டு இருப்பார். அந்த இடத்துல கழட்டிட்டு அதுக்கப்புறம் சோக்ஸ்லாம் போடலான்னு பார்ப்பார். அந்த இடத்துல என்ன நடக்கும்னு கேட்டிங்கன்னா, ஒரு ஃபயர் மாதிரி உருவாக்கி மூஞ்சிலே அடிச்சிருவாங்க. டேமியன் பெஸ்ட் மூஞ்சிலே அலிஸ்டர் பிளாக் அடிச்சிருவார். அடிச்சுட்டு அப்படியே ஒரு சூப்பர் கிக்கை தன்னோட அலிஸ்டர் பிளாக் மேக்ஸ் கிக்கை விட்டுனே டேபிளை உடச்சிட்டு கீழே விழுந்துடும். அதுக்கப்புறம் வின் பண்ணிடுவாங்க. இந்த இடத்துல முகம் எரிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லி மூடி வச்சிருப்பாங்க. அதுக்கப்புறம் என்ன நடக்கும்னு கேட்டிங்கன்னா, இதோட இந்த ஸ்மாக் டவுன் முடிஞ்சு போச்சு.